ஹலோ எவ்ரி ஒன், நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஏன்னா என்னோடய 3 மாத குழந்தைக்கு இன்றைக்கி வேக்சின். இன்ஜெக்ஷன் போட்ட கையோட அவனுக்கு 2 டேஸாக சரியான காய்ச்சல். சரி வீட்டிலே இருந்தால் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் பிரெட்லிங்டன் சவுத் பீச். நாங்கள் பீச் கிளம்பிட்டோம். பீச் போகிற வழி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபார்ம் தான். நீங்கள் வாய் மூடி சும்மாடா சாங் பார்த்துருக்கீங்களா? முகமூடி மூவியில் இருந்து. அந்த மூவியில் வந்து ஃபாரினில் தான் ஃபார்மில் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்க சீசன் அப்படிங்கிறனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 2 சைடும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் தான். இந்த பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா யூகேல தான் இருக்குது. பீச் போகிற வழி ரொம்ப அழகாக இருந்தனால நான் விடாமல் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா சம்மர் டைமில் தான் நாங்கள் பீச் மோஸ்ட்லி போயிட்டே இருப்போம். யூகேயில் வந்து வின்டர் விட எனக்கு சம்மர் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூகேயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் யூகேயில் இருக்கீங்களோ இல்லை நம்மளோட நாட்டில் இருக்கீங்களோ, உங்களுக்கு வெளியே போகணுன்னு தோணுச்சுன்னா நிறைய பிளேசஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செலவே இல்லாமல் போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. எக்ஸாம்பிள் பீச், டெம்பிள், அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து 2 months ஆக போகுது. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. நானும் சீக்கிரம் வீடியோ போடணும்னு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா என் வீட்டில் வந்து நியூபார்ன் பேபி இருந்ததுனால ரொம்ப கஷ்டம். என்னடா டாய்ஸ் தொங்குதேன்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய பேபிக்கு வந்து பின்னாடி பேபி சீட் ஃபிக்ஸ் பண்ணி அவனையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவனுக்கு இப்போ ஃபீவர் ஓகேவாக ஆகிடுச்சு. யூகேல நிறைய ஃபார்ம் இருக்குது. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். லாவெண்டர் ஃபார்ம், ஸ்ட்ராபெரி ஃபார்ம், ப்ளூபெரி ஃபார்ம்னு நிறைய ஃபார்ம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஊரில் வந்து நெல் அறுவடை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபார்ம் தான் பார்த்துருக்கேன். பட் அது போக தனியாக லாவெண்டருக்கு, ஸ்ட்ராபெரிக்கெலாம் நம்ம உள்ளே வந்து பெர்மிஷன் கேட்டுகிட்டே நம்ம உள்ளே போய்க்கலாம். நம்ம ஊரில் ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம், பட் இங்கே மோட்டர்வேன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து மோட்டர்வேயில் ட்ரைவ் பண்ணுறத விட ரூரல் ஏரியா இந்த மாதிரி வில்லேஜ் சைடு ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெதர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 20-25 டிகிரி அந்த மாதிரி தான் இருந்தது. இது கொஞ்சம் அவுட்டரான ஏரியா. இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. அப்படி இருந்துமே பார்த்துட்டிங்கன்னா சைடில் புல்லுலாம் செதுக்கி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம், அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அவங்க வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு வெளியேவும் அவங்க அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் என்னவோ இந்த நாடு ரொம்ப அழகாக இருக்கும். அது போக இங்கே கவர்மெண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா வெளியே எல்லா இடத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபார்ம் வந்துருச்சு. நானும் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ அறுவடை பண்ணனால அந்த பிளேஸே பளிச்சுன்னு நல்லா ப்ரைட்டாக இருந்தது. முகமுடி சாங்கில் அந்த மாதிரி பிளேஸ் மறுபடியும் வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் உள்ளே போகலாமான்னு. அப்புறம் அவர் சொன்னார் நம்ம பீச் போயிட்டு திரும்பி வரும்போது போகலாம் அப்படின்னு. பட் டைம் கரெக்டாக இருந்தனால எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு. யூகேயில் பாரத் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு ஹோம் ஏஜென்சி வந்து நிறையா வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமைஸ்ட் ஹோம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் தான் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இவங்க பீச் சைடும் நிறைய வீடு கட்டிகிட்ருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க எல்லாமே. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். பட் வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு 3 monthsலேயே வீடு எல்லாமே கட்டுறனால என்னவோ பெருசாக உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்குது. ஃபைனலி நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். உங்களால் கடலை பார்க்க முடியாது, பிகாஸ் அந்த சைடு ஃபுல்லாக கார் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே பார்த்துட்டிங்கன்னா யூகேயில் கார் பார்க்கிங் தான். நாங்கள் எங்கே கார் பார்க் பண்ணலான்னு தேடிட்டுருக்கோம். லெஃப்ட் சைட் ஃபுல்லுமே பில்டிங்ஸ், ரைட் சைட் பாருங்கள் பால்கனியோட பீச். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை, பயங்கரமாக இருக்குது. நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா பீச் சைடு வந்து பால்கனியோட பார்க்கிங்கோட இருக்குது. எங்களோட கார் எலக்ட்ரிக் கார், அதனால் எங்களுக்கு எலக்ட்ரிக் சார்ஜரோடையே வந்து ஒரு கார் பார்க்கிங் கிடச்சிது. கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா பார்க்கிங் நார்மல் பார்க்கிங்கே கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க் பண்ணணும்னா இதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். பே பண்ணலன்னா அதுக்கு வீட்டுக்கு ஃபைன் அனுப்பிடுவாங்க. எஸ், ஃபைனலி நம்ம பீச் ரீச் பண்ணிட்டோம்.
இந்த பீச் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. மெயினாக பால்கனிலாம் வச்சு ஸ்டெப்ஸ்லாம் வச்சு ரொம்ப ப்ரொடெக்டிவாக கட்டியிருந்தாங்க. ஸ்டோன் பெஞ்ச்லாம் வச்சு நல்லா நீட்டாக கட்டியிருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டே நம்ம பீச்சை பார்த்துக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னோடய பேபியை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பீச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லுமே அந்த பீச் திங்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கை டைவிங், பேராஷூட் எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த பீச்சோட நேம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வர வழியில் மெக்டானல்ட்ஸில் மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கிட்ஸை விட அவங்களோட டாக்ஸை தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே சைடில் இருக்க ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா டாக்ஸ்க்கு தனியாக மென்யூ போட்டு டாக்ஸையும் வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பையன் ரொம்ப குட்டியாக இருக்கனால அவன் பாட்டுக்கு தூங்கிட்டே இருந்தான். இன்றைக்கும் நான் நிறைய வெரைட்டி டாக்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கும் தனியாக ஸ்ட்ரோலரில் வச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இந்த நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து டாக்ஸையும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப அன்பு கொடுப்பாங்க. இந்த ரீஜியனில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் பீப்புள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா வந்து ஒன்று ஆண் பால் பெண் பாலாக தான் இருக்கணும்னு இல்லை. இந்த நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா 2 ஆண் பாலுமே அப்பா அம்மாவாகவும் இருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த பேபிக்கு இவங்க 2 பேரும் தான் அப்பா அம்மா. இங்கே ரொம்ப சகஜம், பட் நம்ம நாட்டில் இன்னும் இது சகஜம் இல்லை. ஒரு மினி ட்ரெயின் பாருங்கள், பட் இது ட்ராம் கிடையாது. இங்கேருந்து கார் பார்க்கிங் இல்லைனா பஸ் ஸ்டாப்க்கு வந்து கால் வலிக்கும் அப்படிங்கிறவங்க இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த ரூம்லாம் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே வந்து புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணியிருந்தால் நம்ம அதில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு முன்னாடி பார்பிக்யூ போட்டுக்கலாம். இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பீச்சில் போய் குளிக்க பயமாக இருக்கவங்களுக்கு தனியாக இந்த சைடு வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா பெட்ஸ், உங்களோட கிட்ஸ் அதெல்லாமே இதில் தாராளமாக ஃப்ரீயாக சேஃபாக விளையாடலாம். பாருங்கள், இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஸ்கேட்டிங் அது இதுன்னு நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பீச் நீட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்தது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. டிவி, ஃபோன், டேப் அந்த மாதிரி அடிக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவுட்டோர் கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் கான்சன்ட்ரேட் ஆகும். உங்களுக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் யூகேல நிறைய பீச் பார்த்துருக்கேன், பட் இந்த பீச் வந்து ரொம்பவே சேஃபான பீச்சுங்க, எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கும் பெட்ஸ்க்கும். இந்த பீச்சோட வாஷ்ரூம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எல்லாமே நீட்டாக இருந்தது, பட் வந்து பழசாக இருந்துச்சு. எல்லாமே ஆட்டோமேட்டிக். பாருங்கள், வாஷ் பண்ணுற இடத்துலையே உங்களுக்கு சோப்பும் வந்துடும், வாட்டர் ட்ரையரும் அதுலேயே வந்துடும். நீங்கள் தனியாக தான் போகணும் அப்படின்னு இல்லை. நாடுகள் வேறு வேறையாக இருந்தாலும் இந்த குழந்தைங்களோட விளையாட்டை பார்க்கும்போது அவங்களோட க்யூட்னஸ் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது எங்களுக்கும் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா பீச்சுன்னு வந்துட்டாவே யூகே பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான் இங்கே ஃபேமஸ். நம்ம ஒரு மாதிரி நிறைய வெரைட்டியான சாப்பாடோ இல்லை சில்லி சிக்கன் அந்த மாதிரி வாங்க முடியாது. இங்கே ஹாட் டாக், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், சிக்கன் அண்ட் சிப்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஸோ எனக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வாங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹாட் டாக் அண்ட் சிப்ஸ் வாங்கினார். இந்த பீச்சில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து டாக்ஸ்க்கும் தனியாக பிளேட்லாம் கொடுத்து அதுக்கு தனியாக மென்யூ கொடுத்து அவங்களுக்கும் வந்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம நாட்டில் இன்னும் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு எனக்கு இன்னும் தெரியலை. அப்படி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸ்மால், மீடியம் ஆர் லார்ஜாக தான் சூஸ் பண்ணணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது எல்லாமே லார்ஜ் சைஸ் வாங்கிட்டு வந்தனால ஒரு பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 9 பவுண்ட்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுபடி 900 சம்திங் வருது. இப்போ 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. டைம் ஆக பீப்புள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு போனனால இந்த பாக்ஸும் காலி ஆகிடுச்சு பாருங்கள். இல்லைன்னா ஃபுல்லாக மக்கள் தான் இருந்தாங்க. பீச்சுக்கு வந்துட்டு கால் நனைக்காமல் போனேன். இப்படி நான் ஃபாஸ்ட்டாக ஷூஸ் எல்லாமே கலட்டிட்டேன். என் ஹஸ்பண்ட் என்னை ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் பீச்சில் போய் விளையாடிட்டு வாங்க, பேபியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் தூரத்தில் இருந்து என்னை போங்கன்னு சொன்னார். நானும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டேன். பட் அவர் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பேபியை பார்த்துக்கிறேன்னு தூரத்துலேருந்து என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேபியை பார்த்துட்டு இருந்தார்.
நான் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வெளியே வரேன். எனக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டது. அந்த தண்ணியை பற்றி அப்படியே என் காலில் படும்போது எனக்கு ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய லெஃப்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தமிழ் ஃபேமிலி பெரிய ஒரு கூட்டமே வந்திருந்தாங்க. பட் அவங்க என்னை பார்த்துட்டு அவங்க என் கூட பேசவே இல்லை. இங்கே ஃபுல்லுமே இங்கிலீஷ் பீப்புள் தான். இங்கே வெதர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால எல்லோரும் உள்ள தண்ணியில் இறங்கி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் வெரி கோல்டுங்க தண்ணி. ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். நான் இந்த தண்ணியில் தனியாக நடக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பெண்ணுக்கு சிறந்த இடம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சம்டைம்ஸ் எனக்கே இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தது, குழப்பத்தில் இருந்தேன். பட் ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எந்த இடத்துல நீங்களாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சிறந்த இடம். அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்களோட அம்மா வீடாக இருக்கலாம், உங்களோட மாமியார் வீடாக இருக்கலாம், இல்லை லைப்ரரியாக கூட இருக்கலாம். பட் எந்த இடத்துல நீங்களாக இருக்கீங்களோ அதுதான் உங்களோட வீடு. அது நீங்களாக கூட இருக்கலாம். இந்த நொடி ஒரு மனசு சொல்லுது இந்த டைம் முடியக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டே இருக்கணும்னு. ஆனால் இன்னொரு மனசு இல்லை, உனக்கு 3 மாதம் குழந்த அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, சீக்கிரம் போ, அவன் எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லுது. பட் எது எப்படியோ ஒரு கொஞ்ச நேரம் நான் இதில் நடந்தது எனக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. ஐ திங்க் கொஞ்ச நேரம் நான் நடந்துட்டேன். சரின்னு சீக்கிரம் என் ஹஸ்பண்ட் கிட்டே போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே சீகல் அப்படின்னு ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அதோட காலச்சு தான் இருந்தது பாருங்கள். அது ஒரு கடல் கொள்ளையர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் ஓடி பறிச்சிரும். பாருங்கள், ஒவ்வொரு ஷாப்லேயும் போர்டு வச்சு டாகை வெல்கம் பண்ணுறாங்க. எப்போவுமே பீச்சுக்கு வரும்போது என் ஹஸ்பண்டுக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பீச் சைட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபார்ம் ஐஸ்கிரீம் அதாவது ஒரிஜினல் ஐஸ்கிரீம் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே வேனிலா ஃப்ளேவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவார். பட் நான் ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். பட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு இப்போ சாக்லேட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் சாக்லேட் தான் வாங்கிட்டே இருக்கேன். இதோட ப்ரைஸஸ் என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. பட் எனக்கு சாக்லேட், என் ஹஸ்பண்டுக்கு வேனிலா வாங்கிட்டு நாங்கள் அந்த பிளேஸ்லேருந்து மெதுவாக அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் 6 தான். பட் இந்த 6 o'clock பார்த்துட்டிங்கன்னா அந்த பீச் சைட் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குட்டி பையன் குட்டி ட்ரக் வச்சு அழகாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஒரு கப்பல் அழகாக மூவியில் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். பெரியவங்க ஆனாலும் அவங்க மனசுலேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்க தான் செய்யுது. இப்போ தான் பீச்சுக்கு வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்களும் வீட்டுக்கு போகிறக்கு 2 hours ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டோம். நான் மிஸ் பண்ணுறேன் இந்த பீச். ரொம்பவே அழகான பீச் இது. எனக்கு ஃபோனை கீழே வைக்க மனசே வரல. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அந்த பால்கனியில் நின்று கம்ப்ளீட்டாக ஃபுல் வியூ அப்படியே நான் ஷூட் பண்ணேன். இது அந்த ஃபுல் வியூ. ஆக்சுவலாக இந்த பீச் கொஞ்சம் பெரிய பீச் தான். நாங்கள் பீச்சோட எண்டில் தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லுமே கப்பல் துறைமுகம் மாதிரி நிறைய கப்பல்லாம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் இருந்தால் அந்த சைடு விசிட் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஓகே, பாய் மக்களே. நாங்கள் பார்க்கிங்லேருந்து காரை வெளியே எடுத்துகிட்டு பார்க்கிங் சார்ஜஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நான் சொன்ன இன்னொரு பக்கம். இந்த சைடு நாங்கள் வர முடியல, டைம் கொஞ்சமாக இருந்தனால நாங்கள் அந்த பக்கம் மட்டும் இருந்துட்டோம். ஏன்னா ஸ்ட்ரோலரை மணலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறனால நான் மட்டும் இறங்கி போனேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அதே மாதிரி தான் வந்த வழியிலே தான் திரும்ப போயிட்டுருக்கோம். பட் இந்த ரூட் இன்னும் கொஞ்சம் வேறு சைடில் போகும், இந்த மோட்டர்வே. இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த ரோடுமே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
எஸ் சார்.